எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எவ்வளவு வேலை செய்கிறோம், எவ்வளவு கடுமையாக உழைக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், எழுதுறோம், படிக்கிறோம், சமூகத்தோட தொடர்பு வச்சிருக்கோம். எல்லா நேரத்திலையும் பார்த்தா இந்த திரைப்பாடல்களை கேட்கும்போது, இசையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, சோர்வில்லாம தொடர்ந்து வேலை செய்யறதுக்கான ஒரு தெம்பை கொடுக்கிறது இந்த திரைப்பாடல்கள். அதுலேயும் பார்த்தா குறிப்பா டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடல்களை சின்ன வயதிலிருந்து வானொலியில கேட்டு 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 பல பாடல்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல் அழகா, இல்ல அந்த பாடலை எழுதின கவிஞருடைய பாடல் வரிகள் அழகா, அதற்கு இசையமைத்த இசையமைப்பாளருடைய இசையமைப்பு அழகா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு சின்ன வயசுல கேட்ட ஞாபகம்லாம் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ரெண்டு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று வெளியில நாம பேசிக்கிட்டு இருக்கிற குரல், இன்னொன்று நம்முடைய மனசு பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட. இந்த மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குற ஒரு தன்மை எப்பவுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில அவ்வப்போது கேட்குற ஒரு வார்த்தை. அது மாதிரி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலை கேட்கும்போது அவருடைய பக்தி பாடல்கள் நிறைய, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், சின்ன வயதுல கேட்ட ஞாபகம் இப்பவும் எனக்கு நல்லா இருக்கு. அவருடைய நிறைய பாடல்கள் உறவுகள் சார்ந்த பாடல்கள், குடும்ப உறவுகள்ல எந்த உறவை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய பாடல்ல அதற்கான ஒரு இசையை நம்ம கேட்க முடியும். அவருடைய குரல்ல ஒரு பாடலை நம்ம கண்டிப்பா கேட்டுருவோம். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே டிஎம்எஸ் ஒரு மறக்க முடியாத மாமனிதர். திரையுலகம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த பாடல்களையும் சிந்தனை சார்ந்த பாடல்களையும் எத்தனை கவிஞர்கள் அவருக்கு பாடல் எழுதிய கவிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல் எழுதிய பாடல்களை அருமையாக பாடி தன்னுடைய குரல் வளத்தால் இறைவனுடைய குரல் இறைவன் கொடுத்த குரல் வளத்தை அனைத்து மக்களும் கேட்டு அவர்களுடைய மன துயரத்தை ஆற்றிக்கொள்ளும் விதமாக அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது. இங்கே திரை இசை பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் வயப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் சரி, இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டிலும் அவருடைய பாட்டை ஒரு பாட்டு கூட சோடை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கடந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு சிறந்த பின்னணி பாடகர் என்ற பெயரை அவர் ஒரு பெரிய கிட்டத்தட்ட 90 வயது வரை வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த பாடல்களிலே அவருடைய ஒரு 60 ஆண்டு கால சாதனையை யாராலும் மறுக்க முடியாது. அந்த விதத்திலே அவருடைய தத்துவ பாடல்களே தேசப்பற்றை வலியுறுத்துவதற்காக பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலே மக்களுக்கு உணர்வுகளை தூண்டும் விதமாக முத்தன், இயேசு, காந்தி பிறந்தது ஏழை நமக்காக என்ற ஒரு நல்ல பாடல் எனக்கு மிக மிக பிடித்தமான பாட்டு. அந்த பாடலை நான் எப்போதும் விரும்பி கேட்பேன் என்று சொல்லிக்கொள்கிறேன். டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் ஒரு ஆண்டு முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமையும் பெரிய ஒரு வரலாறும் இசை வரலாறும் உடையவர் ஐயா அவர்கள். நான் வளர்ந்தது பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது ஐயாவோட பாட்டு தான் முதல்ல பாடுவேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, என்னை கூட எங்கள் ஆசிரியர்கள்லாம் புல்லாங்குழல் வந்துட்டானான்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஆசிரியர்கள்லாம். ஒரு ஆண்மகனுக்குரிய அந்த கம்பீர குரலவன் அப்படிங்கிறது அந்த டி.எம். சார் தான். அப்படிங்கிறது ரெண்டு கருத்து இருக்க முடியாது, யாருக்குமே இருக்க முடியாது. நான் கலைமாமணி விருது நான் பெற்ற பொழுது தமிழ்நாடு அரசனுடைய கலைமாமணி பெற்று அந்த தமிழ்நாடு அரசனுடைய கலைமாமணி விருதை பெற்று நான் கீழே இறங்கும் பொழுது முதல் வரிசையில் ஐயா தான் உட்கார்ந்தாங்க கீழே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் இவ்வளோ பெரிய கலை உலக மேதைய, ஒரு கலை உலக ஆசான அவர் பார்வையில் அந்த கலைமாமணி விருதை வாங்கினதை நான் ரொம்ப பெருமையாக கருதினேன். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு. அப்படி சிவாஜி கணேசன் சார் வர்றதுக்கும் ஐயா அந்த வர்றதுக்கும் இவர் பாடுறதுக்கும் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே அருமையாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்.